இன்றைக்கி பார்க்குற பதிவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 12 வாட்ஸோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாடலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கலர் வந்து வேரியண்ட் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம இங்கே வாங்கியிருக்கிறது ரெட் கலர் வாங்கியிருக்கோம். இது டெக்னிக்கலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இவங்க கொடுக்கக்கூடிய இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா 10 மீட்ரு, அதாவது இந்த டிவைஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல், அதாவது யூஸ் பண்ணக்கூடிய ப்ளூடூத் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர் கவரேஜ் இருக்கும்னு சொல்கிறாங்க. 5 வோல்ட்டு 1 ஆம்ப், அதாவது இந்த டிவைஸை நீங்கள் சார்ஜ் பண்ணணுன்னா மினிமம் 5 வோல்ட்டு 1 ஆம்ப்ஸ் இருக்கணும். ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் 12 வாட்ஸ் ட்ரைவ், அது உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா 12 வாட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பார்த்திங்கன்னா 1600 மில்லி ஆம்ப் உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய லித்தியம் அயான் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1600 மில்லி ஆம்ப் தான், நார்மல் பேட்டரி தான். டெசிபிளும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 95 டெசிபிள் தான் கொடுத்துருக்காங்க. இது நல்லா தான் இருக்குது. இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சவுண்டாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரூமில் சவுண்டாக வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இதான் ஃப்ரண்ட்டு, சைடில் ஒரு சும்மா டிசைனர் ஒன்று இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃபு, டைப் சி சார்ஜரு, ஒரு யூஎஸ்பி போர்ட்டு, அதாவது பென்ட்ரைவ் தான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணுற ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் வீடியோவை ஆன் பண்ணிட்டு இதில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மோடு சேஞ்ச் பண்ணுறது, எஃப்எம் மோடோ இல்லைனா ப்ளூடூத் மோடோ, அதுக்காக மோடு பட்டன் ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு மைனஸு ப்ளஸ் வால்யூம் அப்பு டவுனுக்காக வச்சுருக்காங்க. ஒன்று நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணுறதுக்காக, நிறுத்துறதுக்காக ஒரு பட்டன் இருக்குங்க. ஏபிசி பிளாஸ்டிக் தான், உள்ளே பார்த்தாலே தெரியுது பாருங்கள். ஒரு 3 இன்ச்சு ஸ்பீக்கர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 12 வாட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள், இது உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் வந்து 12 வாட்ஸ் ட்ரைவ் யூஸ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து பேட்டரின்னு சொல்லிச்சு. யோரோட்டோ, இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் ஆர்டர் பண்ணது. ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. எஃபெக்ட் நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு இது சூப்பராக இருக்குங்க. நல்லா வால்யூம், நல்லா ஃபுல் வால்யூம் அதிகமாக இருக்குது. சின்ன ரூமுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ ஆன் பண்ணி காட்டுற மாதிரி இது வால்யூம் நீங்கள் கேளுங்க. Celebrate the music with Yorato wireless speaker. Bluetooth mode. இது ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.3 கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ளூடூத் 5.3 விஷன், லேட்டஸ்ட் விஷன் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 5.3 வந்து ஓகே தான். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். டேரெக்டாக ஒரு டிவைஸ் எவ்வளோ ஸ்பீடாக எதுவும் கனெக்ட் ஆகும் சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் ஒரு இடம் ஆஃப் பண்ணி இந்த டிவைஸில் நான் வந்து ஆன் பண்ணுறேன். இது உட்காந்து பாருங்கள், ஓரளவுக்கு குயிக்காக வந்தது, எந்த இதுவும் இல்லை. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம இதை கனெக்ட் பண்ணுறோம். பேர் வந்து பார்த்திங்கன்னா பேரும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு நான் காப்பிரைட் மியூசிக் வந்து நம்ம ப்ளே பண்ணி காட்டுறவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு காப்பிரைட் மியூசிக் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா நார்மலான ரேஞ்சில் தான் இருக்குது. வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 70% இருக்குது. நான் ஓகே கொடுத்துறேன், அப்பு கொடுத்துறேன். இப்போ ஃபுல் வால்யூம் வைக்கிறேன், எப்படி இருக்கு கேளுங்க. ஃபுல் வால்யூமில் இது கேட்க முடியல. ஏன்னா சின்ன ரூமில் ஃபுல் வால்யூமில் இது கேட்க முடியல. இப்போ நான் வால்யூமை ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து பயங்கர லவுடாக இருக்குது. நான் வால்யூம் கொஞ்சம் ஒரு 70% குறைச்சிட்றேன். இப்போ ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. இதுவுமே நார்மலான பேஸ், ரொம்ப பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மெலடியாக இருக்குது. கொஞ்சம் பேஸ் அதிகமாக ஒரு மியூசிக்கில் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேஸுக்குள்ளே ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன். வால்யூம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு 70% இருக்குது. இப்போ இது கேட்டு பாருங்கள். இப்போ ஃபுல் வால்யூமில் வைக்கிறேன், கேட்டு பாருங்கள்.
எஃபெக்ட் நல்லா இருக்குது, லைட்டாக உதறுது. ஏன்னா ஃபுல் வால்யூம் வந்து நம்மளால் கேட்க முடியல பக்கத்தில், கொஞ்சம் உதறல் இருக்குது. ஆனால் இந்த ரேட்டுக்கு இது சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு 5க்கு 4 கொடுப்பேன். இந்த நீங்கள் வாங்கணும் ஒரு சூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து மீஷோவில் கம்மியான ப்ரைஸ்க்கு ஒரு 400க்குள்ளே நல்ல ப்ரைஸு. நான் வந்து பார்த்திங்கன்னா மீஷோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன், அதனால் எனக்கு ஒரு 100 ருபீஸ் வந்து கம்மியாக தான். நான் வந்து ஒரு 300க்குள்ளே தான் இந்த ஸ்பீக்கரை நான் வாங்கினேன். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 300க்குள்ளே ஒரு 12 வாட்ஸ் ஸ்பீக்கர் வந்து மோனோ ஸ்பீக்கர் கிடைக்கிறது கஷ்டம். இது நல்லாயிருக்கு, பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு வேளை நீங்கள் வாங்கின யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இது என்னோடய ஒப்பீனியன் தான். மார்க்கெட்டில் வேறு நிறைய கிடைக்குது, இதனால் இது நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம்.